திமுக கண்டித்து தான் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். திமுக தான் உள்ள இடையில இருந்து எங்களுக்கு தான் பாவம் கொடுத்து விடாம தடுக்கிறாங்க. அவர் எஸ்ஐஆர எதிர்த்து போராடினாரா திமுகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டமானு தெரியல. எஸ்ஐஆரை எதிர்த்து போராடினா நேரே டெல்லியில இருக்கு உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் டெல்லியில இருக்கு. ஞானேஷ்குமார் தான் அதனுடைய தேர்தல் ஆணையுடைய தலைவர். அவர்கிட்ட போய் மனு கொடுக்கணும். இங்க மாநிலத்தில் போய் ஒரு மனுவை கொடுத்துட்டு மாநில அரசுக்கு எதிராக போராடினா இது போராட்டம் ஒரு கண் துடைப்பு போராட்டம். RSS சித்தாந்தத்தை மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே நானும் போராடுறேன் எஸ்ஐஆருக்குங்கிறத மக்கள் நம்பல. அதனால்தான் அந்த எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டங்கிற போர்வையில் தமிழக அரசை விமர்சனம் பண்ணாங்களே தவிர அந்த எஸ்ஐஆருக்கு விரோதமாட்டு எந்த வார்த்தையும் பயன்படுத்தல. அது சொன்ன வார்த்தைகளே உங்களுக்கு தெரியும். விடுபட்டோம், காலம் இல்லைன்னு தான் சொல்றாங்களே தவிர அதனால என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிறதெல்லாம் அவங்க எதிர்த்து சொல்லிக்கிடம்டாங்க. இப்ப அச்சம் என்பது மடமேடா, அந்த கொள்கை தான் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் யாரை கண்டா அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க கேட்கிற கேள்வி அந்த எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன செய்யறாங்க, அந்த பூத் ஒவ்வொரு பூத் வைஸா போய் நிற்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் தெரிஞ்சு கேளுங்க. தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் நாள் ஒன்றுக்கு 50 வாக்காளர்களை அணுகி அவங்களுடைய ஃபார்ம் எல்லாம் பூர்த்தி செய்து BLO அந்த வாக்காளர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியினுடைய அலுவலர் இருக்காங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. இத நம்ம நீங்க கேட்டீங்களே முதல்ல விஜய் கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு அரசு என்ன செயல்படுது அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடியும் பேர்கிட்டு இருக்கோம். இந்த எஸ்ஐஆர் தவறு அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் பண்ணுதோம், போராட்டமும் பண்ணுதோம். உச்ச நீதிமன்றத்தில் என்ன செய்யிருக்கோம், வழக்கும் தொடர்க்கு. ஏற்கனவே கடந்த வாரம் 2 வாரம் ஒத்தி வச்சிருக்காங்க. நீங்க அதை எதிர்க்கிறவங்க, நீங்க இப்ப சொன்னீங்களே ஆர்ப்பாட்டத்துக்கு விஜய் வந்தாருன்னு, உண்மையிலே எதிர்க்கிறதா இருந்தா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணிருக்கலாம் இதுக்குள்ள. அது அதனால்தான் நான் என்ன சொல்றேன், போலியா இருக்கிறாங்க, 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு செய்றாங்க. RSS சித்தாந்தத்தில் ஒன்றுபட்டுக்கிட்டு தாங்க 2 பேருங்க.